ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த 17லேருந்து 19 லட்சம் பேர் அண்ணாமலை கூட சேர்ந்திருக்கிறது முதல் ஸ்பெல்லில் அவருக்கு ஒரு பெரிய இடம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகுதுன்னா யாருமே ஃபுல் பிரிட்ஜாக ஆட்சியில் அமைக்க முடியாது. இனி அப்படி ஒரு காலம் வந்து விட்டது. தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலை மாறி இருக்கிறது. திமுகவை தோலுரிப்பதில் அண்ணாமலை சமாதானம் செய்து கொள்ளவில்லை என்பது நேற்றைய பாயிண்ட்ல சொல்லுது. அடுத்த பாயிண்ட்ல கேட்கணும் அப்படின்னா இவருக்கு விஜய்க்கு இடையில ஏதாவது அப்படி இல்லை. அவர் ரொம்ப தெளிவுபடுத்தி மேட் வெரி கிளியர் ஸ்டேட். ஏன்னா அவர் படித்தவர், தெளிவாக பேசுவார். விஜய் மாதிரி பேச மாட்டார். அவர் எந்த இடத்துலையாவது அவர்கிட்ட கற்றுக்கணும். அண்ணாமலைகிட்டேருந்து விஜய் கற்றுக்கணும் எப்படி பேசுறதுங்கிறது. இவர் வந்து வேட்டைக்கார அது இதெல்லாம் பேசாது, வேற டாபிக். அண்ணாமலையுடைய பேச்சிலிருந்து இவர் கற்றுக்கணும். அவர் மீது வந்து ஒரு மதக்கரை, ஒரு மதவாத கரை படியக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருக்கார். நான் வெளியே வந்தால் அண்ணாமலை அனைவருக்குமான ஒரு ஆளாகத்தான் இருப்பேனே தவிர இந்த மதத்துக்கு, இந்த ஜாதிக்கு, இந்த இனத்திற்கு உரியவன் நான் இல்லை. ஏன் அதை அவர் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால், இப்போ அண்ணாமலையின் மூலமாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் இப்போ என்ன ஒன்று சொல்கிறேன்னா, தமிழ் தேசியமும் நீங்கள் சொல்கிற இந்திய தேசியமும் இணைந்த ஒரு கட்சியை கொண்டு போகிறார். அவர் வந்து ஒரு வைப்ரண்ட் லீடர். அவர் கிடைச்சது ஒரு பொக்கிஷம். அதை தவற விட்டு விட்டார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். அது பாஜக செய்த ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கு. அண்ணாமலை எல்லாருக்கும் அறிமுகப்பட்டவர் ஆயிட்டார். அது அவருக்கு இயற்கை கொடுத்த வரன். அண்ணாமலைக்கு நீ அடையாளம் தேவையில்லை. ஒரு கிராமத்தில் ஒரு பொம்பளைட்டு போய் கேட்டால் கூட அண்ணாமலை தெரியுது. அதை தான் அண்ணாமலை யோசிக்கிறார். நேற்று பொள்ளாச்சியில் ஒரு பெரும் எழுச்சி மிகு கூட்டத்தை நான் பார்க்குறேன். அடுத்து திருச்செந்தூரில் நடத்தப்பட்ட போகிறதாகவும் செய்தி வந்துட்டு ஒரு கார் அங்கே வச்சிருக்கிறார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று வீத லீடர் அமைப்பை சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மாநாடு, முதல் மாநாடு பொள்ளாச்சியில் நடத்தியிருந்தாங்க. அவர் பேசின பேச்செல்லாம் வந்து கொஞ்சம் உற்று நோக்கக்கூடிய விஷயமா இருக்குது. என்ன மாதிரி பேசுறாரு? கட்சி தலைவர்கள் ஒரு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கொள்கை இதெல்லாம் சொல்லுவாங்க, பல விஷயம் பேசுவாங்க, இது மாற்ற வேணும், எல்லாரையும் தலைவர் சொல்றாங்க. ஆட்சி விஜய்க்கு குறிப்பா விஜய் அவர்கள், அதாவது சிஎம் அவர்களுக்கு ஆறுதலாகவும் பேசியிருக்கிறாங்க. ஆனா அடுத்த எலெக்ஷனுக்கு மாற்றம் வரும், இதே ஒரு மாறியான மாற்றம் வரும், இளைஞர்கள் மத்தியில வந்து வேற புது ஆட்சி கூட வருங்கிற மாதிரிலாம் பேசுறது. இதை எப்படி பாக்குறீங்க இந்த பேச்சு? ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, அண்ணாமலை வந்து வி த லீடர்ஸ். இதற்கு முன்னாடி அவர் இருந்த பிளாட்ஃபார்ம் வேறு, தற்போதுள்ள பிளாட்ஃபார்ம் வேறு. நீங்கள் கேட்டீங்க, பல பேர் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்குறார். அப்படி இல்லை, அப்படி எடுத்துக்கிட முடியாது. அப்படி பேச்சில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்கிறார். அது ஒரு நியாயமான விஷயந்தான். எல்லாமே இளைஞர்கள், அனுபவ குறைவானவர்கள். அதான் உண்மையும் கூட. அண்ணாமலை பேச்சை 100% நான் ஒப்புக்கொள்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு ஒரு பிராமண இளைஞர் ரமேஷ்னு ஒருத்தர் வந்திருக்கார், இந்து அறநிலைத்துறையில். இப்படி சின்ன சின்ன இளைஞர்கள், கமலின்னு ஒரு தலித் சகோதரி வந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர். இப்போ அவர்களெல்லாம் அதிக டைம் தான் அதை லெசன் டு கெட் மோர், அதிகமான வாய்ப்புகளை, அதிகமான விஷயத்தை பெறுவாங்க. அதை அவர் நல்லா அறிவுபூர்வமாக சொல்கிறார். ஆனால் டிஎம்கேக்கு வந்து அப்படி கிடையாது. டிஎம்கேக்கு வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கணும், உடனடியாக குழப்பத்தை ஏற்படுத்தணும். ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கொஞ்சம் நிதானமாக நம்ம யோசிங்க, அவசரப்படாதீங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கணும், ஒரு சான்ஸும் கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சான்ஸில் அவங்க வந்து டெவலப் ஆகிறாங்களா இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். எடுப்பிலே ஒரு 60 நாள் தான் வந்திருக்கு. கடந்த அதாவது மே மாதம் 10ஆம் தேதி ஆட்சிக்கு வந்து ஜூலை இன்னைக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதி. இதுக்கிடையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அப்படி அவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறாங்க, வித்தவுட் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்னு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படிங்கிறார். இதில் ரெண்டாவது அண்ணாமலையுடைய பேச்சில் வழக்கமாக நான் பார்த்தது, இதில் வந்து 18 வயசுலேருந்து 24 வயசு 25 வயசுக்குள்ள ஒரு 14% பேரும், 26லேருந்து 39 வயசுக்குள்ள அண்ணாமலையுடைய இயக்கத்தில் 40% பேரும்,
39 மேலே 50, 53, 55 அது மீதி சதவீதம் பேரும் வந்துடுறாங்க, பாதிக்கு பாதி. இந்த 17லேருந்து 19 லட்சம் பேர் அண்ணாமலை கூட சேர்ந்திருக்கிறது முதல் ஸ்பெல்லில் அவருக்கு ஒரு பெரிய இடம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகுதுன்னா, யாருமே ஃபுல் பிரிட்ஜாக ஆட்சியில் அமைக்க முடியாது. இனி அப்படி ஒரு காலம் வந்து விட்டது. தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலை மாறி இருக்கிறது. இப்போ டிஎம்கேக்கு அதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சி. இவ்வளவு காலமும் நாம் வந்து மதச்சார்பின்மை பேசிக்கிட்டு இருந்தோம், மதவாதத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு லெவல் இல்லையே. எல்லாரும் கம்பெடுத்தவனெல்லாம் வேட்டைக்காரன் வந்து சின்ன பசங்கள்லாம் கொண்டு வந்துடுறாங்களே. அண்ணாமலை பேசுகிறாரு, விஜய் பேசுகிறாரு, ஆதவர்ஜன் பேசுகிறாரு, புஷ் இப்படியே வந்தனால அவர்களுக்கு அதை தைக்க முடியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சது, 60 ஆண்டு ஆட்சியில் திமுகவை தோலுரிப்பதில் அண்ணாமலை சமாதானம் செய்து கொள்ளவில்லை என்பது நேற்றைய பாயிண்ட்ல செஞ்சது. அடுத்த பாயிண்ட்ல கேட்கணும் அப்படின்னா, இவருக்கு விஜய்க்கு இடையில ஏதாவது அப்படி இல்லை. அவர் ரொம்ப தெளிவு, ஹி மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவர் படித்தவர், தெளிவாக பேசுவார். விஜய் மாதிரி பேச மாட்டார். அவர் எந்த இடத்துலையாவது அவர்கிட்ட கற்றுக்கணும், அண்ணாமலைகிட்டேருந்து விஜய் கற்றுக்கணும் எப்படி பேசுறதுங்கிறது. தெளிவாக பேசுறாரு. இவர் வந்து வேட்டைக்காரர் அது இதெல்லாம் பேசாது, வேற டாபிக். அண்ணாமலையுடைய பேச்சிலிருந்து இவர் கற்றுக்கணும். அது சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, இது ஒரு ஜென்சி தலைமுறைகளுடைய யூகம். யார் சொல்றா? அண்ணாமலை சொல்றாரு. மேடையில் நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்தது எல்லாருமே ஒரு ஜென்சி. அவர் இப்போதான் ஜென்சி விட்டு வெளியே வந்திருக்காரு. அவருக்கு இப்போ வயசு 41 வயதாயிற்று. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அவர் மீது வந்து ஒரு மதக்கரை, ஒரு மதவாத கரை படியக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருக்கார். அதில் என்ன சொல்றாருன்னா, மதத்தாலோ சாதியாலோ தவிர்க்க முடியாது. ஒரு மனுஷன் ஒரு மதத்தில் பிறக்கிறான், ஒரு சாதியில் பிறக்கிறான். ஆனால் அவர்கள் மனிதர்களாக வாழ்கிறார்களா என்ற கோட்பாட்டை அவர் தத்துவ ரீதியாக வைக்கிறார். ஆனாலும் அவர் என்ன சொல்றார், நான் பிறப்பால் ஒரு இந்து, பிறப்பால் ஒரு இந்து நம்பிக்கை உள்ளவர். எனக்கு பட்டையை போடுறது அல்லது அந்த மாலைகள் அணிவதெல்லாம் என்னுடைய நம்பிக்கை. ஆனால் அது எது வரைக்கும் என்றால், என்னுடைய நம்பிக்கை பூசை புனஸ்காரம், எனது நம்பிக்கை எல்லாமே எனது வீட்டோடு முடிஞ்சிருது. நான் வெளியே வந்தா அண்ணாமலை அனைவருக்குமான ஒரு ஆளாகத்தான் இருப்பேனே தவிர இந்த மதத்துக்கு, இந்த ஜாதிக்கு, இந்த இனத்திற்கு உரியவன் நான் இல்லை. ஏன் அதை அவர் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால், இன்னும் கூட பலர் அவரை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிஜேபி பி டீம், பிஜேபியின் மூலமாக. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மையா? இல்லை, நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படி நான் பார்க்கவில்லை. சந்தேகம் இப்போ ஏன் அப்படி பார்க்கவில்லை என்று கேட்டால், அவர் தனக்கான ஒரு விஷயத்தை, அதாவது அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை மதவாத அரசியலும் எடுபடாது, இங்கே ஜாதிவாத அரசியலும் எடுபடாது. அதனால நான் ஒரு தமிழனாக தனித்து நிற்கிறேன். அவர் தான் சொல்லிட்டாரு. பக்தர்கள் அரசியல், இப்போ கருப்பையா மூப்பனார் இருக்காரு, அவர் சிறந்த ஒரு பக்தர். செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, அவங்கள மாதிரி கோயிலுக்கு யாருமே செய்ய முடியாது. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அது மாதிரி ராஜாஜி இருந்தார், பக்தவச்சலம் இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. இப்போ எம்ஜிஆர் கூட தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு போவார். அதை பற்றி மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் அல்ல. ஆனால் அண்ணாமலை அதை தான் தெரியப்படுத்துகிறார். நான் என்னமோ அங்கிருந்து ஏவி விட்ட மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நான் தமிழர்களுடைய அடையாளம், இப்படிப்பட்ட ஒரு சூழலை பயணிக்க விரும்புகிறேன் என்பதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பிறப்பால் இந்து நம்பிக்கை கொண்டவர். ஆனால் அந்த பூஜை புனஸ்காரங்கள் அனைத்தும் எனது வீட்டுக்குள்ளோடு முடிந்திருமே தவிர, வீட்டை விட்டு அண்ணாமலை ஆகி நான் காலை எடுத்து வச்சாச்சுன்னு என்னாச்சுட்டேன், நான் அனைவருக்கும் என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ஆல் தி பீப்புள் வித்தவுட் எனி டிஸ்பாரிட்டி, வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் அமங் த சிட்டிசன் ஆஃப் த நேஷன். சர்வீஸ் ஓரியன்டட் பர்சன். ஓகே சார், 2 பார்வையில் வந்து இதை பார்க்கணும். ஏன்னா அவர் பேசின பேச்சுக்கள் அப்படிதான் இருந்துச்சு. எப்படி என்னன்னா, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக நம்ம பாடுபடணும். அதை தாண்டி எனக்கு இந்தியா தேசிய பார்வை என்ன வந்து என் உடம்புல ரத்தத்திலே இருக்கு, தப்பு கிடையாது. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படித்தானே இருக்கணும், அப்படித்தானே இருக்கணும். அந்த இரட்டை நிலைப்பாடு சொல்லி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது கரெக்டும் கூட தான். மொத்தத்துல நம்ம ஒரு இந்தியன், அதுல என் தமிழகம்னா தமிழ்நாட்டுக்காக நான் உழைக்கிறேன், அதை முன்னேற்றி கொண்டு வரணும். இதை பல பேர் வந்து விமர்சிக்கிறாங்க. இல்லை, விமர்சிக்கிறதுக்கு அவங்களுடைய ஷார்ட் டைம் மைண்டு. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு கருத்தை நான் சொல்றேன். இப்ப தேசியவாதம் என்பது எல்லோருக்கும் இருக்கணும். இது என்னுடைய தேசம், இது என்னுடைய மக்கள். யூபியில் உள்ளவங்க, குஜராத்தில் உள்ள எல்லாம் எங்களுடைய மக்கள். நாம வந்து எதில் வாழ்றோம்? இப்ப இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுவார்கள், திராவிட தேசியம் பேசுவார்கள். ஒரு கருத்து, அவங்க உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசுகிறார்கள், திராவிட தேசியத்தை பேசுகிறார்கள், பெரியாரை பேசுகிறார்கள், பேரறிஞர் அண்ணாவை பேசுகிறார்கள். ஆனால் எனக்கு என்ன வருத்தம் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உச்சபட்ச தலைவர்கள் செய்த ஊழல்களை எல்லோரும் முட்டு கொடுக்கிறார்கள்.
அது எவ்வளோ பெரிய ஆபத்தான போக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஹிந்துத்துவ அடிப்படையாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியத்துவ அடிப்படையாக இருந்தாலும் சரி, சாதிய ஒடுக்குமுறைகளாக இருந்தாலும் சரி, அதை எதிர்ப்பது அனைவருக்கும் பொறுத்து. நல்ல ஹிந்துவா, நல்ல இஸ்லாமியரா, நல்ல கிறிஸ்தவர்களா, நல்ல சீக்கியரா வாழ்வது தான் தேசியவாதம். ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையை, ஒரு மதத்தினுடைய கொச்சைப்படுத்துவது. சில தாவாக்கள் இருக்கலாம். இன்னைக்கு பாரதிய ஜனதா இருக்குனால் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது, ஒரு தேசிய அஜெண்டா இருக்கிறது, ஒரு கொள்கை இருக்கிறதால் அதையெல்லாம் நியாயம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நமக்கு இங்கே பார்ப்பது, திராவிட முன்னேற்ற கழகம் 13 அமைச்சர்களின் மீதான ஊழல் வழக்குகள் இருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்ப அவர்கள் பெரியாரை தூக்கி பிடிக்கிறார், சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறார், அது வேறு விவகாரம். அதை விடுத்து இதைகளுக்கெல்லாம் நீங்கள் சப்பக்கட்டு கட்டும் போது உங்களே மக்கள் வெறுக்கத்தானே செய்வார்கள். பல பேர் பத்திரிகையாளராக வர்றாங்க, ஏன்னா ஒரு யூடியூப்ல உட்காந்து பேசுறாங்க. ஆனால் யாரும் கூட திமுகவினர் சரிதான், பெரியாருடைய ஆள் என்னுடைய கொள்கை, ஆனா அதுக்காக பெரியாருடைய ஆளா இருக்கிறேன், அண்ணாவுடைய ஆளா இருக்கிறேன், அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதருடைய ஆளா இருக்கிறேன், ஜஸ்டிஸ் பார்ட்டியா இருக்கிறேன், சவுந்தரபாண்டியனருடைய ஆட்சியில் இருக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு ஊழல்களுக்கு ஆதரவு கொடுக்கலாமா என்று இந்த நடுநிலை பத்திரிகையாளரை நீங்க சொல்லுங்க. நீங்க சனாதனத்தை எதிர்க்கிறீங்களா, எதிர்ங்க, வரம்புக்குள்ள இருங்க. அவர்கள் திராவிட தேசியத்தை, தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறானா, எதிர்ங்க. ஆனால் எதுவுமே ஆம்பிட்டா இருக்கணும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய இந்த அரசியலை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இந்த ரவுடிசத்தை பத்தி, இந்த துரைமுருகன் போன்ற பெரும் தலைவர்கள் செய்த தப்பை பத்தி, ஏவா வேலுடைய தப்பை பத்தி, அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வரம்பெற்ற பேச்சை பத்தி, அதெல்லாம் தப்பு இல்லை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன செஞ்சாலும் சரிதான், ஆனால் நாங்கள் தூக்கி பிடிப்போம், அந்த மனநிலை இல்லை. இப்போ அண்ணாமலையின் மூலமாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் இப்போ என்ன ஒன்று சொல்லுவோம்னா, தமிழ் தேசியமும் நீங்கள் சொல்கிற இந்திய தேசியமும் இணைந்த ஒரு கட்சியை கொண்டு போகிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் பிறப்பால் ஒரு தமிழர், ஆனால் தேசியவாதத்தால் நான் ஒரு இந்திய தேசியவாதி. ஐ எம் இந்து தேசியவாதி என்று சொல்லவில்லை. இந்திய பிரதமர் சொன்னால் நான் ஒரு இந்து தேசியவாதி என்று. இவர் சொல்கிறார், நான் இந்து தேசியவாதி அல்ல, நான் இந்திய தேசியவாதி என்கிறார். இப்பொழுது என்னதான் சொன்னாலும் அவர் மீது இந்த பத்திரிகைகளும், அவர் மீதான இந்த ப்ரோ டிராவிடியன்ஸுடைய ஏகப்பட்ட விமர்சனங்கள் தவிர்க்க முடியாது. அதை அவர் கையாள்றது அவருக்கு ரொம்ப ஒரு சிக்கல். ஆனால் நேற்று பேச்சு அவர் பேசும்போது காலம் கொடுக்கணும் அப்படின்னு பேசுறார். யாருக்கு? திரு விஜய் அவர்களுக்கு. காலம் என்றால் இன்னும் சில நாட்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், ஆனால் 31 ஆட்சி மாறுங்கிறார். நீங்க கேட்ட கேள்வி அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கறது? ஆமா, அது எப்படி பார்க்கிறதுனால அவர் வந்து ஒரு கணிப்பை எடுக்கிறார். இல்ல நான் எதுக்கு இதை கேட்கிறேன்னா, ஜென்சி கூட்டம்னு சொல்றாங்கல்ல, இளைய தலைமுறைகள், இதை வந்து தாவேக வந்து பக்காவா கிளியரா ஸ்கெட்ச் பண்ணி கரெக்டா நகட்டினாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி கரெக்டா அந்த ஏஜ் வருது, இந்த வயசுல அவங்க ஓட்டு போடுவாங்க, 2026 அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இதெல்லாம் வயசு கரெக்டா வந்துடும், முதல் ஒரு வாக்காளர்கள் வரும், இதெல்லாம் கணிச்சு திட்டமிட்டு ப்ராப்பரா பண்ணி ஆட்சிக்கு வந்ததா ஒரு பக்கம் பேசப்படுது. இதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் அவர் ஒரு கணிப்பு போடுறாரா, இந்த ஜென்சி கிட்ஸுகளே மனம் மாறும் நினைக்கிறாரா, இல்ல இந்த ஆட்சி மீது உள்ள வெறுப்புகள் இல்ல சரியில்லைன்னு ஒரு மாற்றம் வந்து இந்த பக்கம் வருங்கிறதுல ஆணித்தரமா சொல்றாரு? இல்ல, அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்டா, அண்ணாமலைக்கும் இவருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. யாருக்கு? விஜய்க்கும். விஜய் வந்து ஒரு சினிமாக்காரன். பிரபலத்துல அண்ணாமலை எல்லாருக்கும் அறிமுகப்பட்டவர் ஆயிட்டார், அது அவருக்கு இயற்கை கொடுத்த வரன். பாஜகவில் சேர்ந்தாலும் அவருடைய வைப்ரண்ட் ஆக்டிவிட்டிஸ் which has been reached எல்லாரோடையும் போய் அடைந்து விட்டது. அண்ணாமலைக்கு நீ அடையாளம் தேவையில்லை. ஒரு கிராமத்தில் ஒரு பொம்பளைட்டு போய் கேட்டால் கூட அண்ணாமலை தெரியுது. அது பாஜக அவருக்கு கொடுத்த அடையாளம். அது அவருக்கு நன்றி தான் சொல்லணும். மற்றபடி டிஎம்கேல இருந்தால் பல பேர் அடையாளம் தெரியாமல் ஆக்கி போட்டிருப்பாங்க. அவருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு, சரி அதை விட்டுருங்க. ஆனால் இப்போது நாம் இங்கே பேசுறது, அவர் என்ன நினைக்கிறார்னா, ஜென்சி தலைமுறைகள் எப்போதும் அவர் பக்கம், விஜய் பக்கம் இருக்காதுன்னா 58 மாதம் தான் ஆயிருக்கு, 2 மாதம் தான் ஆயிருக்கு, இன்னும் ரிமைனிங் 58 மந்த் இருக்கு, 58 மாதம் இருக்கு. இந்த 58 மாசத்துல நிறைய தவறுகள் நடக்குமா இல்லையா? யாருக்கு? இவருக்கு, நம்ம விஜய்க்கு ஏராளமான உள்முரண்கள் வரும் இல்லவா? வாக்குகளை எல்லாம் சரியா அவர் சேர்ப்புற வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லவா? அரசாங்கத்தில் கருப்பட்டி பானைக்குள் கையை விட்டு நக்குவோன்னு பல பேர் இருப்பான்ல. இப்போ விஜய் யோக்கியமானவனா இருக்கான், ஆனா அவர் கூட இருக்கிறவர்கள் எல்லோரும் யோக்கியமானவர்களாகவே தொடர்வார்கள் என்று 2 மாதத்தை முடிவு வர முடியல. அதனாலதான் இவர் தலைவர் சொல்றாரு, அதுதான் அவர் கணக்கு வைக்கிறார். அப்படி பார்க்கின்ற போது டிஎம்கே எதிர்ப்பா கான்ஸ்டன்டா நம்ம வைக்கிறோம். என்ன வைக்கிறாரு? டிஎம்கே வந்து ஒரு ஊழல் கட்சி,
டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தி, டிஎம்கே ஒரு குடும்ப சக்தி. தாத்தா கருணாநிதி, மகன் ஸ்டாலின், அவருக்கு அப்புறம் பேரன் அப்படின்னு வந்து அதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு இவர்கள் தே கமிட்டட் லாட் ஆஃப் மிஸ்டேக். இப்போ கூட மக்கள்கிட்ட போய் பாருங்க, விஜய்க்கு ஏன்டா ஓட்டு போட்டேன்னு ஒரு 2 பேர் சொல்றான். ஆனா இது சொல்லலை. அப்படி வரும். இப்படி வந்து அவர் தர்மத்தின் தலைவராக தனித்து நிற்க முடியாது. இப்போ ஆரம்பத்தில் 35% வாங்கினார். இப்போ எப்படி பார்த்தாலும் 5 வருஷம் கழிச்சு ஒரு 35 வாங்க முடியாது. ஆனால் அது வாங்கக்கூடிய அளவுக்கு ஆட்சி இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதையெல்லாம் ஒரு கால்குலேஷன் தான் அண்ணாமலை சொல்றாரு. இந்த ஆட்சிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும், வில் டிஸப்பியர், மறையும். இந்த ஜென்சி தலைமுறைகளுடைய கவர்ச்சி, இளைஞர்களின் கவர்ச்சி, மத்திய தர வகுப்பினரின் கவர்ச்சி, பெண்களின் கவர்ச்சி, தலித் சமூகத்தின் கவர்ச்சி, ஏன் இன்க்ளூடிங் கிறிஸ்தவ வாக்காளர்களுடைய கவர்ச்சி எல்லாமே அவங்களுக்கு மறையும் போது அடுத்த கட்டம் ஜம்ப் ஆகி ஒரு நியூட்ரல் ஃபேஸுக்கு வரணும். அந்த இடத்துல பழனிசாமி இல்லை, கிளீன் பவுல்டர். அந்த இடத்துல ஸ்டாலின் இல்லை. ஸ்டாலின் இருக்காரு, அது அவர்களுக்கு கூட்டணிலாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஜென்சி தலைமுறைகள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் தங்களுக்காக தேர்ந்தெடுப்பவர்களும் மற்ற கொங்கு பெல்ட். உதயநிதி இருக்காரு. உதயநிதி வந்து அவ்வளவு பெரிய தலைவனா இல்லையே. உதயநிதிக்கு ஒண்ணுமே இல்லையா. அவர் வெளியில போட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கார தவிர அவருடைய பேச்சிலோ வைப்ரண்டா ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு இன்டெலிஜென்ட்டா இல்லை. சும்மா போயிட்டு காலில் விழுந்தான் கையில் விழுந்தான்னு சொல்லி அந்த கதையை தான் பேசுறாருந்தா அண்ணாமலை பேசுற மாதிரியாக ஒரு விவரமான பேச்சு இல்லை. இப்போ இவர் கூட மிஸ்டர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் கூட அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாற்றணும். இந்த ஸ்கிரிப்ட் ரைட் எழுதுற மாதிரி ஓடு 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 வேட்டைக்காரன், இதெல்லாம் அரசியலுக்கு செம்மையாகாது. ரசிக்கிறாங்க ஜென்சி. அது ரசிப்பான். எவன் ரசிப்பான்? அந்த குறிப்பிட்ட ஜென்சி தான். ஜென்சி என்ன எல்லாருமே ஜென்சியா இருக்கான், ஜென்சி மட்டும் ஓட்டு போட இல்லை சார், எல்லாரும் தப்பா சொல்றாங்க. ஜென்சி தலைவர்கள் வழக்கத்தை விட அதிகமாக ஓட்டு போட்டார்கள். ஒரு லிஃப்ட்ல வரேன், 2 பெண்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி, அம்மா நீங்க எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டேன். எங்க? இதே டி நகர்ல இல்லை மவுண்ட் ரோட்ல. அந்த அம்மா சொன்னாங்க, டிஎம்கேக்கு மேல உங்களுக்கு வெறுப்பான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டேன். இப்படி பல பேரும் மாற்றம் வேண்டும் என்று ஓட்டு போட்டார்கள் விஜய்க்கு. நல்லா கவனிங்க, விஜய்க்கு வந்து மத ரீதியாகவும் ஓட்டு கிடைச்சது. கிறிஸ்தவ வாக்காளர்கள் பெரும்பாலும் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, கத்தோலிக்கர்களும் சரி புராட்டஸ்டன்களும். விஜய்க்கு தலித் இளைஞர்கள் பெரும்பான்மையாக ஓட்டு போட்டார்கள். விஜய்க்கு திமுக இன்னைக்கு கொஞ்சம் தப்புன காரணம், முஸ்லீம் வாக்காளர்கள் அவங்க பெருமினண்டா ஓட்டு போட்டாங்க. ஓகே, அதுதான் அவங்களுக்கு இந்த அளவுக்காவது கேவலப்படாமல் இருந்தாங்க. ஒரு 15-20-25% தான் முஸ்லீம் வாக்காளர்கள். ஏழை முஸ்லீம்கள் இருப்பாங்க இல்லையா, வறுமையில் உள்ள அந்த மாதிரியான இளைஞர்கள், பெண்கள், அந்த தரப்புலாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இந்த மத்திய தர வகுப்பில் போனால் அவங்க எந்த காலம் போனாலும் சரி டிஎம்கே தான். அதுதான் டிஎம்கே கொஞ்சம் தப்பி அந்த 53-57 இடம் கிடைச்சிருக்கு காரணம். இப்போ இதெல்லாம் 5 வருஷம் கழிச்சு நடக்காதுல்ல, அதை தான் அண்ணாமலை யோசிக்கிறார். நீங்கள் இன்னைக்கு 2026 இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜூலை மாதம், இன்னைக்கு இருக்கக்கூடிய 12ஆம் தேதி 13ஆம் தேதி, இன்னைக்கு 13ஆம் தேதி வச்சு நீங்கள் கணக்கு போடாதீங்க. இது வந்து ஹேஸ் டு பி சேஞ்ச், மாற வேண்டும், மாறும், வில் ஹேப்பன், நடக்கலாம், கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு யூகத்தை பார்க்குறாரு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் வைக்கிறாரு. அந்த பாயிண்டை சொல்லிட்டு நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு என்ன பண்ணுனா, மக்களுக்கு சர்வீஸ் பண்ண வந்தவன் பவருக்கு வரணுங்கிற நினைக்கல. அதிகாரமும் பதவியும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. எலெக்ஷனில் நிற்கலாம், எலெக்ஷனில் தோக்கலாம், ஆனால் எப்போதும் அதிகாரம்தான் நம்ம ஆட்சிக்கு வரணுங்கிறது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கம் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குகிறது என்று அவருக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்கு. என்னன்னு தான் பார்த்தாலும் அவர் குங்குல ஒரு ஹீரோவாக தாங்க இருப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. விஜய் செந்தில் பாலாஜியோ, எடப்பாடி பழனிசாமியோ, எஸ்பி வேலுமணியோ, தங்கமணி யாருமே கொங்குல கிடையாது. அவர் தான் இனி கொங்குனுடைய ஹீரோ, உறுதியாக சொல்கிறேன். அதில் எந்த டவுட்ஸும் இல்லை. ஆனால் அவர் மீது இன்னும் பாரதிய ஜனதாவுடைய பார்வைகள் இருக்கிறது என்று பொது சமூகத்தில் சந்தேகம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை கிளாரிஃபை பண்ணி அதை நீக்க வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் அவருக்கு தான் இருக்குது. நேற்று பொள்ளாச்சியில் ஒரு பெரும் எழுச்சி மிகு கூட்டத்தை நான் பார்க்குறேன். அடுத்து திருச்செந்தூரில் நடத்தப்பட்ட போகிறதாகவும் தேதி வந்திருக்கு. ஒரு காரணம் வச்சிருக்கிறார், தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதி, அடுத்து தெற்கு, இப்படியே வருவார். இன்னும் காலம் இருக்கிறது அவருடைய போக்கு. ஆனால் அவருக்கு எழுதி கொடுத்து ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டு பேச வேண்டிய ஆசை இல்லை. அவர் இயற்கையாகவே நல்ல மொழிவளம் உண்டு. அவருடைய ஆங்கிலம் எல்லோருக்கும் பிடிக்கும். என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அவருடைய ஆங்கிலத்தை கேட்டுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப எளிமையாக, ரொம்ப அழகாக இருக்கும். கன்னடம் பேசக்கூடியவர், நல்ல தமிழ் பேசக்கூடியவர். அவருக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. உடனே அவர் சொன்ன மாதிரியே தான் நானும் சொல்கிறேன். ஸ்கோப் இருக்குன்னா நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடுவாங்களா அப்படி சொல்லலை.
வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் தமிழ்நாட்டுடைய அரசியலில் அவர் இன்னும் உறுதியாக சொல்லியிருக்காரு திமுக எதிர்ப்பு. ஓகே, அது அவருக்கு ஒரு பெரிய முதலீடு இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு. திமுக எதிர்ப்புனாலே ஒன்றும் முதலீடு தான். இறுதியான ஒரு கேள்வி சார், இந்த மாநாடு நடந்துச்சு, நேற்று பார்த்துருப்போம். பாஜக கூட கம்ப்ளீட்டாக காலியாச்சோ தமிழக பாஜக? நிச்சயமாக பாஜகவிலிருந்து பெரும் கூட்டம் வெளியே வந்து விட்டது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. நேற்று கூட பாஜகவிலிருந்து வந்த முன்னணி தலைவர்கள் பலருக்கு இடம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னார்வலர்களுக்கும் அவர்களுக்குள்ளே ஒரு சில டிசன்ட் கருத்து வேறுபாடு அமர வைப்பதில் ஏற்பட்டது. அதெல்லாம் வரத்தான் செய்யும். இல்லை, அது இவர் கட்சிக்குள்ள ஓகே. இப்போ நான் என்ன தமிழக பாஜக தற்போதைய பாஜக இருக்காங்க. ஆமாம், அந்த நிலைமை இப்போ எப்படி இருக்கு? தமிழ்நாடு பாஜகவில் வந்து ஒரு ஆக்டிவான ஆட்கள் எனக்கு இருப்பதாக தெரியவில்லை. இருக்கிறார்கள். இப்போ டாக்டர் தமிழிசை இருக்கிறார்கள், வானதி அம்மா இருக்கிறாங்க, நெய்னார் நாகேந்திரன் இருக்கிறாரு, கேசவ விநாயகம் இருக்கிறாரு. இவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் எல் முருகன் இருக்காரு. ஏன்னா ஜென்சி கிறிஸ்து இது வந்துருச்சு. இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் இப்போ அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பு. அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஓகே, இப்போ அண்ணாமலை அவரும் போயிட்டாரு. இனி பாஜக தமிழ்நாட்டில் மிகுந்த சிரமம் தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஏன்னு கேட்குறீங்கன்னா, அவர் வந்து ஒரு வைப்ரண்ட் லீடர். அவர் கிடைச்சது ஒரு பொக்கிஷம், அதை தவற விட்டு விட்டார்கள் என்று தான் நான் நம்புகின்றேன். அது பாஜக செய்த ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கு. எடப்பாடி பழனிசாமி சொல்ல கேட்டு கூட்டணி அமைப்பதற்காக ஒரு மனுஷன் கால்நடையா என் மக்கள் என் மண் என் மக்கள் நடக்கிறான், எந்த கமிட்மெண்ட்ஸும் செய்யலை. அவர் பாஜகவை 11% ஓட்டு கொண்டு வந்து நிறுத்துறாரு, அவர் கூட்டணியை 18% கொண்டு நிறுத்துறாரு. என்ன காரணமும் இல்லாம அவரை எதுக்கு தரையிறக்கம் செஞ்சீங்க? எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பாருங்க. அதன் விளைவு இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு இல்ல, அதன் விளைவு இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதான் விஷயம். சம்மந்தம் இல்லையே. அவர் ஊழல் பண்ணாரு, அது பண்ணாரு, தவறு பண்ணாரு, ஒண்ணுமே பண்ணல. பாஜக ரொம்ப தவறு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இவரை கூட அடுத்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் பதவியிலிருந்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி பல சூழல் இருக்கு. ஆனா அவருக்கான ஸ்கோப் பிரைட்டா இருக்கு. ஆனா ஆட்சியை பிடிச்சிருவான்னு நான் சொல்லலை, அவருக்கான ஸ்கோப்பு வேறு விதத்தில் இருக்கிறது. நிச்சயமா சார். தொடர்ந்து எங்களது கருத்துக்களை பெருந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.